மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமஹம் வந்தே பரமானந்தமாதவம் யம் பிரம்மா வருணேந்திரருத்ரமருதः ஸ்துன்வந்து திவ்யஸ்தவைம் வேதை சாங்கபத்ரக்கணோபனிஷதைः गायन्ति यं सामगाम् ध्यानावस्थिततत्कदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुसुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயமான பக்தி யோகத்தை நாம் தொடங்கினோம். இந்த ஸ்லோகத்தில் முதல் 1வது ஸ்லோகத்திலிருந்து 4வது ஸ்லோகம் வரை சகுண பக்தியை பற்றி பகவான் இதில் கூறுகின்றார். 1வது ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்வியாக அமைந்தது. அதாவது சகுண பக்தி, அதாவது இந்த இடத்துல பகவான் சகுண பக்தி என்பது விஸ்வரூப தரிசன பக்தி, விஸ்வரூபமாக வழிபடுபவர்கள் அல்லது அனைத்திலும் இறைவனாக வழிபடுபவர்கள், அனைத்தையும் இறைவனாகவே பார்ப்பவர்கள். இறைவனாகவே பார்ப்பவர்கள் என்றால் தான் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் அந்த இறைவனுக்கே அர்ப்பணம் செய்பவர்கள், இறைவன்தான் அனைத்திலும் இருக்கின்றார் என்று அனைத்திடத்திலும் இறைவனை உணர்ந்தவர்கள், தர்மத்துடன் வாழ்பவர்கள், இறைவனையே லட்சியமாக கொண்டவர்கள், வேறு ஒன்றிற்காகவும் இறைவனை நாடாமல் இறைவனே சாதனை, இறைவனே சாத்தியம், இறைவனை அடைவதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று லட்சியமாக கொண்டவர்கள் விஸ்வரூப பக்தர்கள் உயர்ந்தவர்களா என்பது முதல் ஸ்லோகம். 2, 3, 4 ஸ்லோகத்தில் பகவானுடைய பதில் வருகின்றது. பகவானுடைய பதில், விஸ்வரூப தரிசனத்தை தியானிப்பவர்கள் உயர்ந்தவர்கள். 2வது அர்ஜுனன் கேட்டான், அக்ஷர பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் உயர்ந்தவர்களா என்றால், அக்ஷர பிரம்மத்தை உபாசனை செய்பவர்கள் அல்லது தியானம் செய்பவர்கள் என்னை அடைகிறார்கள் என்று 2வது ஸ்லோகத்திலிருந்து 4வது ஸ்லோகத்தில் பகவான் கூறி, அந்த அக்ஷர நல்லா கவனிக்கணும். அர்ஜுனனுடைய கேள்வி, விஸ்வரூப பக்தன் அல்லது சகுண பக்தன் உயர்ந்தவனா அல்லது நிர்குண பக்தன், அதாவது வேதாந்த சாஸ்திர படித்து அந்த ஆத்ம தத்துவத்தை நினைப்பவன் உயர்ந்தவனா? அதே அர்ஜுனுடைய கேள்வி. இந்த இடத்துல உயர்ந்தவனா என்பது யார் மோட்சத்தை அடைகிறார்கள். பகவானுடைய பதில், விஸ்வரூப பக்தன் சகுண பக்தன் உயர்ந்தவன், நிர்குண பக்தன் அல்லது சாஸ்திர விஷயங்களை குருமுகமாக சென்று சிரவண மனன நித்தியாசனத்தை செய்பவன் என்னை அடைகிறார் என்று பகவான் கூறுகின்றார். அப்போ இதிலிருந்து நம்ம தெளிவான ஒரு கருத்து வருகின்றது. ஆக வெறும் சகுண பக்தியின் மூலமாகவும் கர்மயோகம்னு அர்த்தம் இல்லை, கர்மயோகத்தின் மூலமாகவும் இறைவனை அடைவதற்கு அவன் உயர்ந்தவன். ஆனால் இறைவனை அடைய முடியாது. ஏனெனில் சகுண பக்தன் மோட்சம் என்பது
தன்னிடத்திலேயே அனைத்தையும் காண்பது, தானே இறை சொரூபமாக நாமே இருக்கின்றேன் என்று உணர்வதுதான் மோட்சம். ஞானத்தால்தான் மோட்சம். ந கர்மணா ந பிரஜயா தனேன தியாகேனையே அமிர்தத்துவம் ஆனசுகு சொல்றார். ஞானத்தால்தான் தியாகேனையே, தியாகத்தினாலும் கர்மத்தினாலும் தனத்தினாலும் மோட்சமில்லை. ஞானத்தினால்தான் மோட்சம் என்பது பகவானுடைய கருத்து. ஏனெனில் இந்த இடத்துல தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பகவான் என்ன சொல்றார் அடுத்த ஸ்லோகத்தில், என்னையே நினைத்து என்னையே வழிபடுபவன் என்னை அடைகிறான்ங்கிறார். என்னை அடைகிறான்னு அந்த இடத்துல ஒன்லி பக்தி யோகம் போதும் கர்மயோகம் போதும் என்று நாம் இருந்து விடுவோம். இந்த இடத்துல என்னை அறிகிறான் என்றால் அப்போ சகுண பக்தி விஸ்வரூப பக்தி உயர்ந்தது இல்லையா என்றால் பகவான் உயர்ந்ததுன்னு சொல்கிறார். ஆனால் எதுக்கு உயர்ந்தது, ஏன் உயர்ந்தது? நீ கர்மயோகத்தை செய்து உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு இருந்தால் அக்ஷர பிரமமாகிய வேதாந்தத்துக்குரிய சூழ்நிலைகளையும் வேதாந்தத்துக்குரிய பக்குவத்தையும் வேதாந்தம் படிப்பதற்குரிய நம்பிக்கையையும் வேதாந்தத்தின் மீது சிரத்தையும் உண்டு சென்று இதுனே அந்தக்கரண சுக்தியின் வாயிலாக நீ ஞானயோகமாக இந்த அக்ஷர பிரமத்துக்கு வந்து நீ மோட்சத்தை அடைவாய். அதனாலதான் அது உயர்ந்தது என்று கூறுகின்றார். 10th 12th உயர்ந்தது. எதற்கு உயர்ந்தது? அது காலேஜுக்கு போகிறதுக்கு வழிவகுக்கிறதுனால இது உயர்ந்தது. ஆனால் அது தேவையில்லை என்று உயர்ந்தது மோட்சத்தை அடைய முடியாது. அதனால் 10th 11th நான் போக மாட்டேன், நேராக காலேஜும் எனக்கு தேவையில்லைன்னா எப்படி இருக்கும்? 10th 12th பேசிக் தகுதி. எதுக்கு? காலேஜுக்கு. எனி டிகிரி எனி டெக்னாலஜி, எனி ஐடி, எனி போஸ்ட் கிராஜுவேட், எனி எம்பிபிஎஸ், எனி இன்ஜினியர் எக்ஸட்ரா எல்லா படிப்புக்கும் இந்த +2 தான் காரணம். ஏன் 10th படிக்கணும்னா ஐடி போனால் கூட +2 முடிச்சுட்டு ஐடி போனால் அதற்கு தகுந்த ஒரு குவாலிஃபைடு ஆகும். 10th முடிச்சுட்டு ஐடி போனால் அது ஓரளவு தான் குவாலிஃபைங்கிறாங்க. அதனால் +2ங்கிறது மினிமம் எல்லாத்துக்கும் ஒரு குவாலிஃபைடு மாதிரி ஆயிடுது. இப்போ +2 முடிச்சுட்டேன்னா எங்கே வேணாலும் போகலாம். இப்போ அடிப்படை தகுதி இப்போ +2 மாதிரி. ஆனால் இந்த 10th வேண்டான்னு நம்ம சொல்லலாமா? இல்லை. ஏனெனில் 10th நீ முடித்தாத்தேன் நீ 12th வர முடியும். அப்போ நீ 10th முடிச்சிருக்கணும் என்றால் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீ 9th வந்திருக்கணும். இதெல்லாம் தகுதியை கொடுக்கக்கூடியது. இல்லை நான் 12th எனக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, எனக்கு இது சௌரியமாக இருக்குது, நான் 12thலேயே இருந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அது மாதிரி நம்ம பக்தியின் மூலமாக இறைவன் மீது கர்மயோகத்தை செய்து இறைவனை குறித்து ஒரு உருவத்தோடு கூடிய எல்லா கல்யாண குணங்களையும் உடைய இறைவனை எங்கும் நிறைந்தவனாக அனைத்தையும் தருபவனாக எல்லா இடத்திலும் இருப்பவனாக நாம் பக்தி செலுத்துகின்றோம். அது தவறு அல்ல. ஏன்னா இறைவன் சர்வஜன், சர்வசக்திமான், அனைத்தையும் அறிந்தவன், நமக்கு வேண்டியதை கொடுப்பவன் என்ற சிரத்தையுடன் நம்முடைய கடமைகளை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். இந்த இடத்துல அர்ஜுனனுடைய கேள்வியும் சாதாரண மனிதர்களை அல்ல, முமுக்ஷு உயர்ந்தவனா அல்லது மோட்சத்தை அடைவதற்கு ஞானி உயர்ந்தவனா? குடும்பஸ்தன் கர்மயோகத்தை செய்து குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப கடமைகளை செய்பவன் மோட்சத்தை அடைவானா? அல்லது சந்நியாசம் எடுத்து ஞானியாகி சந்நியாசி மோட்சத்தை அடைவானா?
இந்த இடத்துல பகவான் கூறுவது சந்நியாசி அல்லது ஞானி மோட்சத்தை அடைவான். ஆக சந்நியாசியும் ஞானத்தையும் ஒன்றாகத்தான் பகவான் பார்க்கின்றார். சங்கரர் அடிக்கடி சொல்றார், சந்நியாசத்தினாலதே மோட்சம் நிஷ்டையானது கிடைக்கும். அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி வரார். பிராரப்த கர்மத்தின் விளைவாக இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது, சந்நியாசத்தினுடைய முக்கிய நோக்கமே எல்லாத்தையும் விடுறீங்க, எல்லாத்தையும் விடுறது சன்னியாசி சொல்கிறாங்க. அது மனதளவுலையோ உடல் அளவுலையோ அது காம்ப்ரமைஸ்க்காக சன்னியாச கஷாயம் கட்டக்கூடிய பிராராப்தம் இல்லாதவர்கள், பக்குவம் இல்லாதவர்கள், நீ கர்மத்தை மட்டும் தியானம், அதை அடுத்து சொல்ல போகிறார், கர்மத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்ல போகிறார். அது படிப்படியே இறங்க போகிறார். ஆக சங்கரருடைய வியாக்கியானப்படி சந்நியாசத்துடைய முதல் கடமை ஞானத்தை பெறுவதுதான், அதற்குரிய சமதமத்தை பெறுவதுதான். ஆக இந்த மனப்பக்குவம், அந்தக்கரண சுத்தி எந்த விதமான வாழ்க்கையை பின்பற்றுபவர்களுக்கும் முதல் தகுதி. என்ன ஜாதியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவன் 10th +2 படித்து தான் ஆகணும். அப்போ தான் காலேஜ் போக முடியும். இல்லை நான் 10th படிக்கலை 12th படிக்கலைன்னா படிக்கலை, ஒன்றும் லாஸ் கிடையாது. ஆனால் அப்படியே இருந்து வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கணும், அவனு சாக போகிறதில்ல. அந்த தகுதி, இந்த காலேஜுக்கு நீ வர வேண்டுமென்றால் நீ 10th +2 படிச்சிருக்கணும். நீ என்ன ஜாதியான்னு கேட்குறாங்களா, இல்லை என்ன வாழ்க்கைன்னு கேட்குறாங்களா, பணக்காரனா ஏழையான்னு கேட்பதில்லை. எந்த தகுதி சர்டிஃபிகேட் கொடுக்குறதே கேட்பாங்க. போன உடனே சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க. இப்போ ஏதோ ரெஸ்யூம் சொல்கிறாங்க, அந்த ரெஸ்யூம்னாலே அது என்ன வேலை கொடுங்கன்னா என்ன படிச்சிருக்க அதுதான் கேட்பாங்க. ஏன்னா என்ன படிச்சிருக்கையோ அதுக்கு தகுந்த தகுதி. அந்த தகுதியை கொடுப்பது தான், அந்த அந்தக்கரண சுத்தியை கொடுப்பது தான் கர்மயோகம், உபாசனை, விஸ்வரூப தரிசனம். எல்லா ஞான விசாரத்தை தவிர நாம் என்ன செய்கிறோமோ அதெல்லாம் அந்தக்கரண சுத்தி. ஆகையினா நீ பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் விட்டு போட்டு சொசைட்டியில் சாதுவாக இருந்தாலும் சரி, அல்லது இடைப்பட்டவளாக இருந்தாலும் சரி, இல்லை இமயமலையில் போய் ஜனநாட்டமில்லா இடத்துல போய் படிமூட்டத்தில் நீ தபம் செய்தாலும் சரி, அனைவரும் எந்த விதமான வாழ்க்கை நீ வாழ்ந்தாலும் உன்னுடைய கடமைகளை இறைவனுக்கு அர்ப்பணமாக செய்தால்தான், பக்தி இருந்தால்தான் உனக்கு அந்தக்கரண சுத்தி கிடைக்கும். அப்போ அந்த அந்தக்கரண சுத்தி, சித்த சுத்திங்கிறது எல்லாரும் ஒன்றுபடுகிறோம். காரியத்தினாலதே அந்தக்கரண சுத்தி கிடைக்கும், ஞானத்தினால அந்தக்கரண சுத்தி கிடைக்காது. கர்மத்தினால, அதுவும் இறைவனை சேர்ப்பதுனாலதான் அந்தக்கரண சுத்தி கிடைக்கும். அது சும்மா நான் அந்தக்கரண சுத்தி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி நீ தான் வராது. எந்த விதமான இவன் சன்னியாசியாக இருந்தால் கூட வெறுப்பை அகற்றி தர்மப்படி தன்னுடைய வாழ்க்கையை ஒருவன் செய்யும் பொழுது பின்னால் அவன் தர்மத்திற்கு அவனுடைய சிந்தனையே இயற்கையே தர்மமாகின்றது. ஆக நான் தர்மத்தையும் என்னான்னு தெரியாது, அதர்மத்தினால என்னான்னு தெரியாது, என்னுடைய விருப்பம் எதுவோ அதை செய்வேன். விருப்பம் தர்மமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. விருப்பம் நம்ம தேடுவது அதர்மத்தினால்தான் கிடைக்கக்கூடியது என்றால் அது நம்ம மனப்போராட்டமானது வருகின்றது. ஆக கர்ம யோகம் என்பது வெறுப்பு இன்றி, எவ்விதமான பிரதிபலனும் இன்றி, அதில் பக்தி என்று சேரும் பொழுதுதான் கர்மயோகமாகின்றது. இவன் நாஸ்திகன் கூட சேவை செய்தாலும் அது சித்த சுத்தியை கொடுக்காது. ஏனெனில் அவனுக்கு இறை நம்பிக்கை இல்லை. ஆக இறை நம்பிக்கையுடன் கூடிய ஒருவன் தனக்கென்று விதித்த கர்மத்தை இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது என்று எங்கும் காண்பவன் உயர்ந்தவன். ஆனால் ஞானம் கிடைக்காது. அப்போ இதை எதுக்கு செய்கிறோம்? ஞானத்தை வாங்குகின்ற மனதை நாம் அடைவோம்.
எதுக்கு? இந்த கர்ம யோகத்தின் மூலம். ஆக இந்த 5வது 6வது 7வது ஸ்லோகத்தில் நீ கர்மயோகத்தினுடைய மகிமையை கர்மயோகம் செய் என்று பகவான் கூறுகின்றார். எதற்கு பின்பு அக்ஷர பிரம்மத்தை தியானம் செய்பவர்கள் என்னை அடைகிறார்கள் லட்சணம் சொன்னார். நம்ம அந்த லட்சணத்தை சென்ற வகுப்பில் நிறைய விசாரம் செய்தோம். எப்படி துவம் அக்ஷரம் அனிர்தேசியம் அவ்யக்தமாக நீ தியானம் செய் என்று பகவான் இதில் கூறினார். இல்லை, எனக்கு அது புரியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீ நினச்சேன்னு சொன்னால் 6வது 7வது 8வது ஸ்லோகத்தில் சகண பிரம்ம பக்தியை பற்றி சகண பிரம்ம பக்தியை நீ செய் அப்படிங்கிறார். சாமி, எனக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு மனம் இல்லை, எனக்கு வேதாந்தம் படிக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இல்லை என்றால் என்ன? நீ ஒன்றும் அவசரப்படாத. நீ சகண பக்தி விஸ்வரூப பக்தி நீ செய் அப்படிங்கிறார். அதே இந்த இடத்துல சொல்கிறார். ஏன் சொல்கிறார்? நீ காலேஜு உயர்ந்தது, ஆனால் நீ 10th 12th படிச்சுட்டு வா படி அப்படிங்கிறார். எனக்கு காலேஜ் போக முடியாது, எனக்கு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நீ 10th 12th ஏன்னா காலம்தான், அந்த வயது தான் பக்குவத்தை கொடுக்கும். ஒவ்வொரு காலத்திலும் அந்த வயது ஒரு அனுபவம் தான் பக்குவத்தை கொடுக்கும். அந்த காலத்தில் இதை சொல்கிறாங்க, நம்ம சிறுபிள்ளைக்கு படிப்பதுக்கு முதல்ல டபுள் ப்ரொமோஷன் ஒன்று இருந்துச்சான். டபுள் ப்ரொமோஷன்னா ஒருத்தன் 6வது நல்லா படித்தா அவனை தூக்கி 8வதுல போட்டுடலாமா, டபுள் ப்ரொமோஷன் வாங்க. நாளடைவில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ இல்லை. ஏன்னா அவன் கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட் கவர்மெண்ட்டே சில நேரங்கள் நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். அவன் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டு 6வது படித்தவனை நல்லா படிக்கிறான் 8வது போட்டால் அவன் சரியாக படிக்கிறது இல்லை, அவனால் பிக்கப் பண்ண முடியல. காரணம், அந்தந்த வருடம் அவனை பக்குவப்படுத்தும் வயது. படிப்படியாகத்தான் நாம் முன்னேற முடியும். ஒரு படி 5வது படிக்கு போனால் ஒரு படி 2 படி 3வது படி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால. அது மாதிரி சில நேரங்களில் கவர்மெண்ட்டு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ஆராய்ச்சியாளர்களோ யார் எல்லாம் சொல்ல நான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். முதியோர்களுக்கு ஏன் சலுகைகள் கொடுக்குறார்கள், முதியோர்களுக்கு ஏன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறாங்க, முதியோர்களுக்கு ஏன் ஸ்லீப்பர் கொடுக்குறாங்க, கன்செஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதில் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மத்திய அரசு கொடுத்துருக்கு. ஏனெனில் முதியோர்களுக்கு செலவுகள் உடல் ஆரோக்கியமற்று மருத்துவ செலவுகள் மற்ற செலவுகள் அதிகமாகும். ஆனால் அதே சமயத்தில் முதியோர்களுக்கு வரவுகள் அதை விட கம்மியாகும், செலவுகள் அதிகமாகும். அப்போ அவங்களுக்கு உதவ வேண்டும். அது அனுபவபூர்வமாக பார்த்திங்கன்னா வயது ஆக ஆக எல்லாமே எல்லா பார்ட்ஸும் ரிப்பேர் ஆகி வரும். எல்லா பார்ட்ஸும் ரிப்பேர் ஆகும் பொழுது அதுக்கு வைத்தியம் பார்க்கணும். அப்போ செலவுகள் அதிகமாக வரும், வரவுகள் குறையும். அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அப்போ எது புத்திசாலித்தனம்? வயது இருக்கும் பொழுதே கண்ணு காது காலு மூட்டு வலி நல்லா இருக்கும் பொழுதே சாஸ்திர விஷயங்களை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அதே இதனுடைய பாயிண்ட். காலம் போனால் கிடைக்காது, வயதானால் உட்கார்ந்து படிக்க முடியாது, குறுக்கு வலிக்கும் கைகால் வலிக்கும், எல்லாமே எல்லா பார்ட்ஸும் நல்லா இருக்கும் பொழுதே நாம் படித்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் அப்படித்தானே, நான் ரிட்டையர் ஆன பிறகு படிக்கிறேன், நான் ரிட்டையர் ஆன பிறகு ஆசிரமத்தில் சர்வீஸ் பண்ணுறேன், இப்போ குடும்பத்தை பார்க்குறேன் என்றால் வேஸ்ட் ஆஃப் தி டைம், வி கேனாட் டேக் எனிதிங் அப்படிமா. அது நம்மை நாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற மாதிரி, நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்வது மாதிரி. இன்னுமே என்னால் செய்ய முடியலை சாமி, நீங்கள் சொல்கிறதே எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் 6வது 7வது 8வது ஸ்லோகத்தில் நீ ஒன்றும் கவலைப்படாத, விஸ்வரூப தரிசனத்தை பக்தி பண்ணுன்னு சொல்கிறார். என்ன செய்யணும்?
ஏது சர்வாணி கருவாணி மயி சந்நிய மத்பராக அனன்யேனைவ